Example 2.10. Find the following. Number 1. Modulus of 2 plus I by minus 1 plus 2i. Number 2. Modulus of 1 plus I bar into 2 plus 3i into 4i minus 3. Number 3. Modulus of I into 2 plus I whole cube divided by 1 plus I whole square. அதில் கொடுத்துருக்கிற முதல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிப்போம். முதல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் 2 plus I by minus 1 plus 2i. இந்த மாதிரி மாடுலஸ் ஃபுல்லுத்துக்கும் போட்டிருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 2 plus I divided by modulus of minus 1 plus 2i னு எழுதியாச்சு. மாடுலஸ் அப்படின்றதுக்கு போன ப்ராப்ளத்தில் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போட்டோம். அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் plus imaginary square divided by square root of real square plus imaginary square. இது வந்து 4, இது வந்து 1. இப்போ 4 plus 1 5. இங்கேயே போட்டுறேன். root 5 divided by இது ஸ்கொயர் பண்ணும்போது 1, இது ஸ்கொயர் பண்ணும்போது 4. அப்போ 4 plus 1 அகைன் இங்கேயும் 5 தான் வந்திருக்கு. root 5. அப்போ ரூட் 5 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாடுலஸ் வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா 1 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டின். அதில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 1 plus I bar into 2 plus 3i into 4i minus 3. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே மாடுலஸ்குள்ள 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதையும் என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக மாடுலஸ் போட்டு எழுதிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ், அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ், அதே மாதிரி தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்டராக அவங்க எழுதலை, நான் ஆர்டராக எழுதிக்கிறேன். ஆர்டர்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ரியல் பார்ட்டு அப்புறமா இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் வந்து -3, இமேஜினரி பார்ட் வந்து +4i. ஓகே, ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லியிருக்கோன்னா ஒரு மாடுலஸ்க்கு பார் இருந்தாலும் பார் இல்லைனாலும் ஒரே வேல்யூ தான் வரும். அதனால பாரை ரிமூவ் பண்ணிட்டு எழுதியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் மாடுலஸ்க்கான ஆன்சர் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். It is equal to square root of இதுக்கும் 1, இதுக்கும் 1, 1 plus 1 வந்து 2, root 2 into இதுக்கு 4, இதுக்கு 9, 9 plus 4 வந்து 13, அதனால root 13 into root of இதுக்கு 9 வரும், இதுக்கு 16 வரும். 16ம் 9ம் ஆட் பண்ணால் 25. 25க்கு ரூட் எடுத்துட்டா 5 வரும். ஃபஸ்ட்டு ரூட் 25 எழுதிட்டு அப்புறம் நான் ரூட் எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு 5 ரூட் எடுத்தா அதனால் 5னு எழுதிட்டேன். இது ரெண்டுக்கும் ரூட் வராது, அதனால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் ஆஃப் 26ன்னு எழுதிட்டேன். மூணாவது ப்ராப்ளம். மாடுலஸ் ஆஃப் I into 2 plus I whole cube divided by 1 plus I whole square. இதான் மூணாவது ப்ராப்ளம். இங்கேயும் என்ன இருக்குன்னா மாடுலஸ்குள்ள மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்படி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கும் தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம்.
அதனால் மாடுலஸ் ஆஃப் ஐன்னு தனியாக போட்டுட்டேன். மாடுலஸ் ஆஃப் 2 + I ஹோல் கியூப்னு போட்டுட்டேன். அதே மாதிரி டிவிஷனுக்கு கீழே தனியாக ஒரு மாடுலஸ் 1 + I ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டேன். இந்த மாடுலஸ்குள்ள பவர் இருந்தால், அதுவும் இன்டீஜர் பவராக இருந்தால் மாடுலஸ்க்கு வெளியில் எழுதிக்கலாம். அதனால் அடுத்த ஸ்டெப்பில் மாடுலஸ்க்கு வெளியில் எழுதிடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற மாடுலஸ் I அப்படியே வந்துடுச்சு. அடுத்தது 2 + I பவர் 3 டிவைடட் பை அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் 1 + I பவர் 2ன்னு எழுதிட்டேன். அதோட ஆன்சர் இங்கே எழுதுகிறேன். மாடுலஸ் ஆஃப் I அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஐயோட ஆன்சர் 1. ரைட்டா? இல்லைனா நீங்கள் ஃபார்முலா வச்சு எழுதுறதுனால எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஐனா ரியல் பார்ட் இல்லைன்னு அர்த்தம் 0. அதனால ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அது 1 ஸ்கொயர். ரைட்டா? இதுக்கு அதே மாதிரி அடுத்ததுக்கு எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே கியூப் இருந்தது, அதனால இது வரைக்கும் ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறேன். கியூப் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுக்கும் பவர் இருக்கு, அதனால பிராக்கெட் போட்டு அந்த பவரை எழுதிக்கிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது 0, இது 1. அப்போ டோட்டல் போட்டால் 1 வரும். 1க்கு ரூட் எடுத்துடலாம். 1க்கு ரூட் 1 தான். அதனால தான் மாடுலஸ் ஆஃப் I = 1ன்னு எழுதுறேன். எப்போவுமே இங்கே 2iன்னு வந்தால் 2, 7iன்னு வந்தால் 7, -4iன்னு வந்தால் 4, -i வந்தால் மாடுலஸில் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் ஐயோட என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர் மாடுலஸ்க்கு. இதை பொறுத்த வரைக்கும் 1² 1ன்னு வரும், இதுக்கு 4ன்னு வரும். அப்போ டோட்டல் போட்டால் 5, √5 பவர் 3 டிவைடட் பை இதுக்கும் 1 இதுக்கும் 1 டோட்டல் போட்டிங்கன்னா √2, அதனுடைய பவர் 2. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னா √5 ஹோல் கியூப் பை √2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சு. அப்போ √5 3 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். அதில் 2 வாட்டி எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் 5 ஆகிடும். அந்த ஒரு வாட்டி √5 அப்படியே இருக்கு. அப்போ 5 √5 ஆயிடுச்சு. டிவைடட் பை இதில் ஸ்கொயர் பண்ணும்போது √2 × √2ன்னு அர்த்தம். √2 × √2 2ன்னு ஆகிடும். இதுக்கு மேலே இது ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால் 5 √5 டிவைடட் பை 2ன்றது அந்த கொஸ்டினோட ஆன்சர்.